ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் இஃப் ஃபார்முலாவில் அன்ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இஃபோட பேசிக்கே தெரியாது, பட் டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 5 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஐதர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அதாவது பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இங்கே வரணும். ஸோ பாஸ் அப்படிங்கிறது எப்போ வரணும் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து 35 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு வரணும். அப்படி இல்லைனா ஃபெயில்னு வரணும். ஸோ இதுக்கு நம்ம அன்ஃபங்க்ஷனோட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இஃப் வந்து நம்ம பேசிக்காக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ இஃப் ட்ரூ இருக்கும், நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட கண்டிஷன், அதாவது நம்ம இந்த மார்க் வந்து 35 விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இஃப் ட்ரூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா வேல்யூ இஃப் ஃபால்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. நமக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி 5 டெஸ்ட்டு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இப்போது ஒன்று தான் இருக்குங்காட்டி வெறும் இஃப் மட்டும் வச்சு நம்மளால் மற்ற கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, and அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ and என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் செக் பண்ணி எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட வந்து ரிசல்ட் நம்மளுக்கு ஃபெயிலுன்னு வந்துடும். ஸோ and ஒரு ஃபார்முலா andன்னு போட்டுட்டு இப்படி ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே லாஜிக்கல் 1, லாஜிக்கல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 255 லாஜிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிரும், ப்ளஸ் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 5 to 6 இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் போட்டாச்சு, நம்ம லாஜிக்குங்கிற பிளேஸில் and கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் டெஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட 60 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஈக்குவல் டு மறக்காமல் கொடுங்க, இல்லைனா 35 எடுத்ததும் வந்து ஃபெயில்னு கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்தது கம்மா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டோட மார்க்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35. சேம் இது வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுறோம். கம்மா சயின்ஸ் மார்க், ஃபைனலி சோஷியல் மார்க். இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அண்டோட ப்ராக்கெட்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சுது. ஸோ கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பாஸா இல்லை ஃபெயிலான்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லா கண்டிஷனுமே கரெக்டாக இருந்துச்சுன்னு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், பாஸ் அப்படின்னு வரணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ் அப்படின்னு கொடுங்க. நம்ம எப்பவுமே ஃபார்முலாக்குள்ளே டெக்ஸ்ட் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸில் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு பாஸ் இல்லை ஃபெயிலுங்கிற டெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்கியூமெண்ட் வேல்யூ ஃபால்ஸில் போய் நிற்கும். ஸோ இப்போது எகெயின் டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸாக இல்லை ஃபெயிலாங்க ரிசல்ட் நம்மளுக்கு வரணும்னா நம்ம எந்த ஃபார்முலாவை எல்லா பக்கமும் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார்மேட்டிங் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம போட்ட ஃபார்முலா கரெக்டான ஒரு டைம் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 35 எபோவ் தான் இருக்குது. ஸோ பாஸ் தான். இங்கே வந்து இந்த ஒன்று மட்டும் 13 இருக்குது. ஸோ இங்கே ஃபெயில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மார்க் வந்து லெஸ் தென் 35, ஸோ நம்மளுக்கு ஃபெயில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் லெஸ் தென் 35 இருக்காட்டி நம்மளுக்கு ஃபெயில்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்படி சொன்னேன். நீங்கள் ஏதோ சும்மா ரேண்டமாக ஒரு இல்லைன்னா 2 கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும்.
ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இஃப்ல நம்ம அண்ட் யூஸ் பண்ண மாதிரி ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் எதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு ட்ரூவாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் ட்ரூன்னு வரும். அதுக்காக தான் நம்ம அண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் அண்ட் நாட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நெஸ்டட் இஃப் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ அதில் எக்ஸல் ரிலேட்டட் போஸ்ட்லாம் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.